கிரிப்டோஸ்டி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்காயின் பத்தின அப்டேட். அதாவது பிட்காயினுடைய பிரைஸ் வந்து இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. ஏறுமா அப்படின்னு கேக்குறீங்க. இதற்கான கிளியரான ஒரு ரிசல்ட் என்னன்னு சொல்லிடுறேன். அடுத்தது கேடிஏ காயின் வந்து க்ளோஸ் கிட்டத்தட்ட வந்து அதனுடைய பிரைஸ் 60% மேல பிரைஸ் இறங்கி இருக்கு. அண்ட் இதனுடைய சிச்சுவேஷன் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை மட்டும் நான் கிளியராக சொல்லிடுறேன். அதனுடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எதை செய்யலாம் எதை செய்ய வேணாங்கிறத டெசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஸோ அதை நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின். இந்த பிட்காயினுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் நான் டெலிகிராமில் கூட இந்த போஸ்ட் போட்டிருப்பேன். வீக்லி கேண்டல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனில் கிளியரா 5 முறை, நான் ஸ்கிரீன்ல வந்து 4 தான் தெரியும், 5 முறை வந்து அந்த லைன் வந்து போயிருக்கு. அந்த லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணாம போயிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் அந்த பிரேக் அவுட் லைனை உடைச்சுது அப்படின்னா அதனுடைய இறக்கம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 102 வரைக்கும் போறதுக்கான ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. அப்படி பிரேக் அவுட் ஆனால் பயப்பட வேணாம். பிரேக் அவுட் ஆனால் அதனுடைய பிரைஸ் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதையே மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்தது இது நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் உங்களுக்கு நான் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். மார்க்கெட் இறங்க போகுது அப்படிங்கிறத நான் எந்த இடத்துல கணிச்சேன் அப்படிங்கிறதும் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். 108 வந்து இப்போ ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஒன் டே கேண்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த $1,26,000 போயிருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ப்ரைஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இந்த சேட்டில் வந்து கிளியராக காட்டியிருக்கும். ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு ஹேமரை திருப்பி ஓட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஹேமரு, இன்வெர்டட் ஹேமரு, ஷூட்டிங் ஸ்டாரு, இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கிறப்பவே ப்ரைஸ் இறங்க போகுது அப்படிங்கிறத ஈஸியாக கணிச்சிட்டேன். அடுத்தது நீங்களும் எப்படி கணிக்கலாம்னா, இத்தனை கிரீன் கேண்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. அப்படி விழுந்துட்டு கடைசியா அதுக்கு முந்தின ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பேன். அதுக்கு முந்தினதுமே வந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங் ஸ்டார் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டாப்ல வந்து உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரைஸ் இறங்குங்கிறதுக்கு நம்ம கேரண்டியா நம்ம நம்பலாம். கண்டிப்பா இறங்குங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டோம். ஓகேங்களா? அதாவது நம்ம இந்த பேட்டர்னை பக்காவாக எஜுகேஷனோட நம்ம மார்க்கெட்டை அணுகிறவங்க எல்லாருமே வெளியேறிடுவாங்க. அப்படிங்கும்போது பெரிய அளவில் பணம் போடுறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அந்த நாலேஜோட தான் உள்ளே வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்கும் போது எல்லாருமே எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஆனது தான் இந்த பெரிய கேண்டல்லாம் ப்ரைஸ் இறங்கினது. அடுத்தது இன்னொரு கேண்டல் வந்து பிளாக் கலரில் ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பேன் பாருங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இறங்கிறதுக்கான ஒரு இன்டிமேஷன் தான். ஓகேங்களா? இந்த கேண்டில் ஸ்டிக் சேட் பேட்டர்ன்ஸ் தெரியல அப்படின்னா நான் முதல்ல வீடியோ போட்டிருந்தேன். மேபி வந்து இந்த யூடியூப் இஷ்யூஸ் காரணமாக வந்து நான் நிறைய வீடியோஸ் டெலீட் பண்ணிட்டேன். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா பாருங்க. இல்லைன்னா நீங்கள் யாராவது போட்டிருந்தாலும் கூட கேண்டில் ஸ்டிக் சேட் பேட்டர்ன்ஸை தயவு செஞ்சு கற்றுக்குங்க. உங்களோட பணத்தை கொஞ்சம் காப்பாற்றிக்கிறதுக்கு இது பயன்படும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னாலும், உங்களுக்கு எனக்கு தெரியல அப்படின்னாலும், நம்மளுடைய புக் வந்து கேண்டில் ஸ்டிக் சேட் பேட்டர்ன்ஸ் வந்து இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணேன். அடுத்தது நிறைய பேர் வந்து தமிழில் கேட்டதுனால பங்குச்சந்தை வழிகாட்டி அப்படிங்கிற புக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுவும் வேணாலும் விருப்பப்பட்டால் வாங்கி படிங்க. காசு கொடுத்து வாங்கி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீடியோலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. யூடியூப்ல நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ கேண்டில் ஸ்டிக் சேட் பேட்டர்ன்ஸ் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கிளியராக சொல்லுவாங்க. நல்ல நபராக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு கீழே அடுத்த ஸ்க்ரீனில் காட்டியிருப்பேன் பாருங்க. ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. அதற்கு பிறகு ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும் அப்படிங்கிறது கிளியராக காட்டியிருக்கு. உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளும் இதில் காட்டியிருக்கேன். இதுதான் மேட்டர். இதை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். யாரையும் போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரைஸ் இறங்குமா ஏறுமா இதெல்லாம் கேட்கவே வேண்டியதில்லை. கிளியரான நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். நாலேஜ் இல்லை அப்படின்னா கிரிப்டோவில் நம்ம இருக்கிற பணத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவோம். உண்மையான விஷயம். யாருமே இதை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுய லாபத்துக்காக உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதாவது தப்பாக பண்ணினீங்கனாலும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ணுறது தப்பு கிடையாது. தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாலுமே திருப்பி என்னென்னு தெரியாமல் அவங்களுக்கே தெரியாமல் தான் உள்ள மார்க்கெட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. உங்களையும் அதை மோட்டிவேட் பண்ணி விட்டு இருக்கிறதையும் காலி பண்ணிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் இன்னைக்கு முதல், அதாவது வந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்லுவேன். ஏன்னா தெரியாதவங்க வந்தால் பணத்தை இழந்துட்டு போயிடுவீங்கிற ஒரு நோக்கத்தினால தான் அப்படி சொல்கிறேன். சரி, அடுத்தது கேடிஏ பக்கம் வருவோம். கேடிஏலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது ட்விட்டரில் ஃபுல்லாகவே இந்த கேடிஏ ப்ராசஸ் எல்லாத்தையுமே நாங்கள் நிறுத்துகிறோம். பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே நாங்கள் விட்டுட்டோம். ஆக்டிவிட்டி மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ பிளாக் செயினையுமே வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்படி சொன்னால் என்ன ஆகும்? ஒரு கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்?
அதுதான் நடந்திருக்கு. மார்க்கெட்டில் 50 to 60% இறங்கியிருக்கு. அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். இது வந்து அஃபீஷியலாக அவங்க கொடுத்தது தான். ஸோ இதில் வந்து எங்களால் மார்க்கெட் சூழ்நிலை காரணமாக எங்களால் சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ அதனால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் வெளியேறோம்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இன்னொரு இதையும் போட்டு விட்டு போயிட்டாங்க. அதை வச்சு தான் நம்ம மக்கள் இன்னுமே வந்து நிறைய வேர்ல்ட்ஸ் வந்து இதில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கேடிஏல இருக்கிற ஒரு அடுத்த ஒரு பகுதியை வந்து நிறைய வேர்ல்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த இப்போ ஆக்சுவலாக அது இறங்கிருச்சு, முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரே நாளில் பர்சன்டேஜுங்கிறது ஒரு 50 to 60% இறங்கிருச்சு. மொத்தமாக பார்த்தா அது மொத்தமாகவே இறங்கி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்களுது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து அந்த இது வந்து மைனஸ் இண்டிபெண்டாக இருக்கிறது எல்லாமே ரன் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறதுனால ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இதை வந்து நம்ம பயங்கரமாக நம்பலான்னு ஒரு டீம் உள்ளே இறங்கியிருக்கு. ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ட்வீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னா, இப்போ எகெயின் ஆல் டைம் லோவை டச் பண்ணியிருக்கு. அவன் பணத்தை லோடு பண்ணி வச்சுட்டான். ஸோ நீங்கள் எல்லாரும் அவன் ட்விட்டை இந்த மாதிரியான ஆட்களோட ட்விட்டை நம்பி எல்லாரும் வாங்குவீங்க. அதையை பயன்படுத்தி அவன் பல கோடி சம்பாரிச்சிட்டு வெளியில் போயிடுவான். திருப்பி நீங்கள் நஷ்டம் தான் அடைவீங்க. உண்மையை சொன்னால் இதுதான் நடக்க போகுது. ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியில் பணம் போடணுங்கிற அவசியம் உங்களுக்கே கிடையாது. அதை நீங்கள் வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேற ஒரு காயினில் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு தான் நான் வந்து எல்லா வீடியோக்குள்ளேயுமே சொல்கிறது, டாப் ரேங்கிங் 10 to 20 ரேங்கிங்குள்ளே இருக்கிறதுல போடுங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா பணம் இருக்காதுங்கிறது நான் பலமுறை சொல்லியும் யாரும் கேட்கறது கிடையாது. திருப்பி இதே தப்பை பண்ணி தான் இவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான்னு அடுத்தது இவனை வந்து இன்னொருத்தனை வந்து தூண்டி விடுற மாதிரி ஆயிரும். இன்னொரு பிளாக் செயின்காரன் அவனு க்ளோஸ் பண்ணிட்டு போனால் அவனுக்கு எல்லாத்துக்குமே லாபம் தான். ஏன்னா எல்லாத்துட்டையும் காயின் இருக்கும், எல்லாமே செல் பண்ணி காசு பண்ணி அவங்க வந்து பல பில்லியனை வந்து சம்பாரிச்சுட்டு தான் வெளியில் போவாங்க. அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லாஸ் ஆவீங்க. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. திருப்பி யாராவது இதுக்குள்ளே போடுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்களே போடுங்க, நான் போடலான்ட்டு வந்துருங்க. ஆசையை காட்டுவாங்க. நீங்கள் வந்து இப்போ ஆல் டைம் லோ டச் பண்ணியிருக்க ப்ரைஸ் மேலே ஏறும். இந்த மாதிரி காயினில் நம்ம இப்போ போடணுங்கிறதில்ல. எத்தனையோ நல்ல காயின் இருக்குது, அதில் போட்டு சம்பாதிங்க. இது மேலேயே வந்தாலுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தால் தான் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி ஏமாந்து பணத்தை நஷ்டம் பண்ணுவீங்க. நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறீங்க. இனிமேலும் அப்படி யாராவது ஏமாந்துருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறவங்களுக்காவது ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால தான் அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவு காயின்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 2139 வரைக்கும் போகும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவனும் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? 2029 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. சரி, இத்தனையும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஏன்ப்பா உங்கள் கடைக்கு வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இத்தனை நடந்து போனதுக்கு அப்புறமா ஒரே நாளில் 59-60% இறங்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த நிறுவனத்தில் எப்படி வந்து பணத்தை நம்பி போடுவீங்க? எல்லாத்தருடைய நம்பிக்கையும் இழந்தால் மட்டும்தான் இந்த 60% வந்து போகும். தெளிவானவங்க எல்லாருமே எக்ஸிட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். குழப்பத்தில் இருக்கவங்கள வச்சு ப்ளே பண்ணி பணம் இருக்கிறவங்க தான் சம்பாதிப்பாங்களே ஒழிய நம்மளை மாதிரி மிடில் வந்து நம்ம ரேஞ்சில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க நஷ்டம் தான் அடையணும். தயவு செஞ்சு திருப்பி இதுக்குள்ளே போய் பணத்தை போட்டு காசை வீணடிக்க வேணாம். இதுலேயும் ஒரு டீம் வரும். என்னென்னா இப்போ இதில் போட்டு நம்ம மறுபடியும் சப்போஸ் அது மேலே போச்சுன்னா வரும்னால தான் எனக்கு லாபம் போச்சுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு சில டீம் வருவாங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு அது வந்து அதிர்ஷ்டத்தின் பேரில் போகிறத நீங்கள் நம்பி பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு பேர் கேம்பிளிங் ஆக்காதீங்க. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிட்டு பண்ணால் அது ஒரு எஜுகேஷன் லெவலில் நம்ம மார்க்கெட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும். கற்றுக்கலைன்னா உண்மையிலேயே பண்ண முடியாது. அடுத்தவங்க சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்ட்டோ காசு வாங்கிட்டு நான் சிக்னல் வாங்கிட்டு நான் பெரிய ஆள் ஆகிறேனோ அதெல்லாம் ஆகவே முடியாது. உண்மையை சொன்னால் ஆக முடியாது. அனுபவிச்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் நீங்கள் கஷ்டப்பட்டு நஷ்டத்தை அடைஞ்சிட்டு வெளியில் சொல்கிறதில்ல. அப்படி சொன்னீங்க அப்படின்னா 4 பேர்த்துக்கு அவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் அவேர்னஸ் ஆவாங்க. அதுக்காக தான் நான் இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72வது ரேங்க் போயிடுச்சு. கேடியை பொறுத்த வரைக்கும் 71% வந்து ஓவராலாக இறங்கியிருக்கு. ஆல் டைம் லோ ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஆல் டைம் ஹையிலேருந்து 99.69 லாஸ், 100% லாஸு. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆல் டைம் லோவை டச் பண்ணியிருக்கு. மறுபடியும் அது ஆல் டைம் லோவை டச் பண்ணலாம். பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்ட்டு திருப்பி இந்த காயினை யாரும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய முடிவு தான் அது. ஓகேங்களா? இந்த மாதிரி நஷ்டமாகிற நிறுவனமாக இருந்தால் நான் பண்ண மாட்டேன். நீங்களும் யோசிச்சுட்டு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். இதே மாதிரி தான் இந்த லூனாக்கும் நிறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நிறைய திருப்பி நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காதிங்க. டாப் லெவலோட நிறுத்துங்க. டாப் லெவல் நிறுத்துறவங்களுக்கு எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னீங்கன்னா காசு இருக்கிற காசு நம்ம எந்த காயினில் வேணாலும் போட முடியும். 1000 ரூபாய் இருந்தாலும் நீங்கள் எத்திரியம் வாங்கலாம், 500 ரூபாய் இருந்தாலும் எத்திரியம் வாங்கலாம், பிட்காயினும் வாங்கலாம். ஸோ இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த காயின் வேணாலும் வாங்க முடியும்.
பெருசாக சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா பெருசாக இழந்துருவீங்க. கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். எஜுகேஷன் இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ஏர்ன் பண்ண முடியாது. ஒரு தொழிலை பற்றி தெரிஞ்சிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எப்படி நஷ்டம் அடையுதோ அதே மாதிரி தான் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டும் அப்படி தான், கிரிப்டோ மார்க்கெட்டும் அப்படி தான். இல்லை அப்படின்னா நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சு தான் போயிருப்பாங்க. சும்மா பொதுவாக போய் அடுத்தவங்களை யாராவது ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, அவங்கள போய் கமெண்ட்டில் தட்டி இதனால எனக்கு எல்லாமே நஷ்டம் தான் அப்படின்னு அவங்கள பேசுகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஓகேங்களா? தமிழில் இதை விட ஹிந்தி, இங்கிலீஷ்லாம் எக்கச்சக்கமான ஸ்கேமர்ஸ் வந்து காயினுக்கு ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரியான வீடியோக்களை எல்லாம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்டெப் வைங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விட்டுக்கொள்வது நான் உங்கள் தாம். நன்றி.